இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th February 2022ல நடந்த மார்னிங் செஷன் क्वेश्चन பேப்பர், இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் and அதோட ஆன்சர் அனாலிசிஸ் பார்க்க போறோம். Yes, so first question, dash is a figure of speech that directly compares two things. டைரக்டா ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்றது. ஆஸோ லைக்கோ வந்து டைரக்டா ரெண்டு திங்ஸை வந்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸையோ ரெண்டு விஷயத்தையோ நம்ம கம்பேர் பண்றப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்? சிமிலி அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி. எஸ். நெக்ஸ்ட், டேஷ் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ். இதுல ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷல், வில், கேன், உட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கேன் தான். கேனுங்கிறதப்பதான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கான பெர்மிஷன் கேட்கிறோம். ஓகேங்களா? ஷெல் பொதுவா எதுக்கு? ஆஃபரிங் ஹெல்ப்ஸ். ஒரு ஹெல்ப்பை ஆஃபர் பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஷெல் கேட்போம், ஷெல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வில் வந்து ஃபியூச்சரோட ரிலேட்டான ஒரு விஷயம். உட் வந்து இங்க எக்ஸாக்டா எப்படி would you mind I use your mobile phone அந்த மாதிரி வந்துச்சுன்னா would யூஸ் பண்ணலாம். பட் இங்க எக்ஸாக்டா இண்டிகேட்டிங் பெர்மிஷனுக்கு நம்ம கேன் ஆர் குட் இங்க ஆப்ஷன்ல இல்ல. இந்த ரெண்டையும் தான் வந்துட்டு நம்ம பொலைட்டா ஒரு பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஓகேங்களா? எஸ். Dash is a figure of speech where an adjective describing a noun is transferred from the noun and it is meant to describe another noun in a sentence. Transferred epithet. Okay. First, epithet அப்படினா என்ன? Epithet is nothing but adjective. ஓகேங்களா? epithetனா adjective அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆக்சுவலி transferred epithet அப்படிங்கிறது poetic device தான். 8th standard I think bookல ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். epithet அப்படினா என்ன? adjective. adjectiveனா என்ன? நவுனை டிஸ்கிரைப் பண்றது, நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம adjective அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ she is a beautiful girl அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அந்த இப்ப பாருங்க, ரம்யா இஸ் a beautiful girl அப்படின்னா அப்போ அந்த பியூட்டிஃபுல் என்ன பண்ணுது? இந்த ரம்யா அப்படிங்கிற நவுனை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ரம்யாவை டிஸ்கிரைப் பண்ணுது, ரம்யாவை மாடிஃபை பண்ணுது. அப்ப அந்த பியூட்டிஃபுல் adjective. ஓகேங்களா? அதே தான் epithet. ஸோ போயம்ஸ்ல நம்ம adjective epithet அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ epithet கிளியர். இப்போ transferred epithet அப்படின்னா என்ன? starved winter அப்படின்னு ஒரு வார்த்தை புக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? starved winter, அதாவது விண்டர்ங்கிறது ஒரு சீசன், starve அப்படின்னா பசியோட பட்னியோட இருக்கிற விண்டர். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொதுவா ஹிஸ்டரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வின்டர் சீசன்ல தான் வந்துட்டு நிறைய வார் எல்லாம் நடந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ வின்டர் சீசன்ல தான் வார் எல்லாம் நடந்துச்சா. இந்த வின்டர் சீசன் எதுக்கானது அப்படின்னா ஹார்வெஸ்டிங் டைம், அறுவடை காலம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கரெக்டா பண்ண முடியாம, ஹார்வெஸ்ட் கரெக்டா பண்ண முடியாம சோல்ஜர்ஸ்ல என்ன பண்ணாங்க? வார்ஃபீல்டுக்கு போய் ஃபைட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்களா? பசியும் பட்டணியுமா இருந்தாங்களா. அவங்களுக்கு அந்த வின்டர் சீசன் ஃபுல்லா எப்படி போச்சு? பசியும் பட்டணியுமா போச்சோம். ஓகேங்களா? சோ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டார்வ்டு வின்டர். அந்த இந்த ஸ்டார்வ்டுங்கிறது பசியும் பட்டணியுமா இருக்கிறது வின்டர் கிடையாது, சோல்ஜர்ஸ். ஓகேங்களா? சோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ் இப்படிங்கிற நவுன் வந்துட்டு இவங்க தான் ஸ்டார்வ்டா இருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து அட்ஜெக்டிவ். அப்போ இந்த சோல்ஜர்ஸ்க்கான அட்ஜெக்டிவ் வந்து இங்க விண்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். ஓகேங்களா? எஸ். சோ நெக்ஸ்ட் question. Fill in the blank with appropriate form of the verb given in the option. When the burglars broke into the house, everybody dash soundly. Okay. So burglars அப்படின்னா திருடுறதுக்காக ஒரு பில்டிங்கையோ ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ உடைச்சிட்டு உள்ள போறவங்கள burglars அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ burglars என்ன பண்றாங்க? வீட்டை உடைச்சிட்டு போறாங்க. எதுக்கு? திருடுறதுக்கு. when இருக்கா? ஓகே. ஸோ இங்க broke இருக்கு, which means இது வந்து past tense, பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம்.
everybody dash soundly. ஸோ இங்க பாஸ்ட் வந்துட்டதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸையோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இங்க பாஸ்ட் இருக்கு, சிம்பிள் பாஸ்ட் இருக்கு. அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அப்போ இங்க கண்டினியூஸோ பர்ஃபெக்ட் டென்ஸோ வராது, ப்ரெசன்ட் வராது. ஓகேங்களா? இப்போ எய்தர் வாஸ் ஸ்லீப்பிங் நம்ம யூஸ் பண்ணோம், இல்ல ஸ்லெப்ட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வென் இருக்கு. வென் என்ன அர்த்தம்? parallel-ஆன ஈவென்ட்ஸ். இது நடக்கிறப்போ அது நடந்துச்சு, இது நடக்கிறப்போ அது நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? சோ ஹவுஸை உடைச்சிட்டு பர்க்லர்ஸ் திருடங்க உள்ள போறப்போ, வென் உள்ள போறப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. வாஸ் ஸ்லீப்பிங். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வாஸ் ஸ்லீப்பிங். நம்ம இங்க ஸ்லெப்ட் போட்டோம்னா அது பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? past continuous என்ன பண்ணுது? It describes an action that was going on at a specific time in the past. ஒரு specific time, pastல ஒரு specific timeல ஒரு action நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எந்த specific time? When burglars enter into the house, when burglars broke into the house. ஓகேங்களா? burglars உள்ளார திருடங்க உள்ளார வரப்போ அந்த ஸ்பெசிபிக் டைம்ல இன்னொரு பேரலான ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னொரு பேரலல் ஆக்ஷன் எது? தூங்கிட்டு இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ ரெண்டு விஷயம் அட் அ டைம்ல நடக்கு. ஓகேங்களா? சோ இத நம்ம எதுல சொல்றோம்? பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். எஸ். Which of the following is a monosyllabic word? Ago, ago. Moral, rhythm, delay. So இது எல்லாமே disyllabic word. rhythm மட்டும் தான் single syllable word. rhythm, thud. ஓகேங்களா? இதெல்லாம் single syllable word, monosyllabic word. இதெல்லாம் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்க क्वेश्चन and more are இது எல்லாமே book back questions. ஓகேங்களா? If I dash a fish, I would swim. ஓகே, ஸோ would வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, if class பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்துட்டோம். will வந்துச்சுன்னா present verb யூஸ் பண்றோம். ஓகேங்களா? present verb இருந்தா will யூஸ் பண்றோம். past verb இருந்தா would யூஸ் பண்றோம். past perfect இருந்தா would have யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது ரூல். இது டைப் 1, இது டைப் 2, இது டைப் 3. இங்க என்ன இருக்கு? would இருக்கு. அப்ப இது என்னது? டைப் 2. இப்போ இங்க நம்ம பாஸ்ட் verb யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? I இருக்கு. if I were a fish. ஓகேங்களா? if I were a fish, were தான் ஆன்சர் வரும். வேருக்கு பக்கத்தால was வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஓகேங்களா? வேர் நம்ம பொதுவா ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐக்கு வேர் was தானே வரும் அப்படின்னு நம்ம பொதுவா ஒரு டவுட் இருக்கும். இந்த டைப் 2 பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு இமேஜினரி, ஓகேங்களா, ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்ம டைப் 2 யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இஃப் ஐ வேர் அ ஃபிஷ், நான் ஃபிஷ்ஷா இருந்தா நான் நீந்தி இருப்பேன். ஓகேங்களா? இங்க நம்ம ஃபிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு இமேஜினரி நம்மளோட விஷஸ் சொல்றதுக்கு டைப் 2 யூஸ் பண்றோம். இது நம்ம சப்ஜெக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? சப்ஜெக்டிவ் மோட். ஓகே, எஸ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும், ஓகேங்களா, சப்ஜெக்ட் இங்க he இருந்தாலும் she இருந்தாலும் எதுவா இருந்தாலும், ஓகேங்களா, you இருந்தாலும் எது இருந்தாலும் இங்க நாம டைப் 2ல வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? if I were a fish, if I were you, I would do that. if I were a bird, I would fly. ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் டைப் 2ல எதுவா இருந்தாலும் வேர் தான் யூஸ் பண்ணும். அங்க he இருக்கு, was யூஸ் பண்றேன்னு பண்ணக்கூடாது, வேர் தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆர் இருக்கு, சோ வேர். அதாவது சப்ஜெக்ட்ஸ் ப்ரொனவுனா எது வந்தாலும் வேர் தான் யூஸ் பண்ணும் டைப் 2ல. ஓகேங்களா? இதை நம்ம சப்ஜெக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரூல். ஓகே, சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஐக்கு பக்கத்தால வாஸ் வரும், ஏன் வேர் வருதுன்னு. இங்க அதுதான் ரூல். ஓகேங்களா? எஸ். ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? ரிப்பீட்டடா பார்த்துட்டு வரோம். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ரிசீவர்ஸ் அட்ரஸ் ஆன் த கவர். ஓகேங்களா? ஸோ ஒரு லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் மேல ரிசீவர்ஸ் அந்த லெட்டர் யாரு பெறுறாங்களோ டு அட்ரஸ் எழுதுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா?
ஸோ லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் salutation ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, according to a famous Japanese folk tale, the envious neighbor, which one among the following is not correct in the story? So envious neighbor அப்படிங்கிற ஸ்டோரி இதுல எது வந்துட்டு not correct ன்னு கேக்குறாங்க. ஓகே, எஸ். The old farmer was a kind person. Correct. Dog helped the farmer. Right. Wicked people mended their ways. Correct. Prince rewarded the neighbor. தப்பு. ஓகேங்களா? இங்க not correct கேக்குறாங்க. Option C. So இந்த ஸ்டோரி தெரிஞ்சா இதை ஆன்சர் பண்ணிடலாம். Okay. Yes. So again the criminal dashed the place before the police could reach. இப்போ நம்ம past continuous பார்த்தோம் இல்லையா? இப்போ past perfect பார்க்குறோம். ஓகே, past perfectனா என்ன? அதாவது பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்ப நம்ம parallel actions ன்னு பார்த்தோம். parallelனா ஒரே டைம்ல நடந்த ரெண்டு ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் முன்னாடி நடந்திருக்கும், ஒரு ஆக்ஷன் ரெண்டாவதா நடந்திருக்கும். ஓகேங்களா? அந்த எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்ததோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும், ரெண்டாவதா நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்க யூஸ் பண்றோம்? ரெண்டு ஆக்ஷன்ஸ் பாஸ்ட்ல நடந்திருக்கும், அந்த ரெண்டு ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் முன்னாடி ஒரு ஆக்ஷன் ரெண்டாவது. ஓகேங்களா? அப்படி நடந்திருக்கும். அப்படி முதல்ல முடிஞ்ச ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்டா நம்ம எழுதுவோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வச்சு ரிப்பீட்டடா நிறைய டென்ஸ்ல வேர்ப்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. தட் criminal dashed the place before the police could reach. இதுவே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சீரிஸ் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின் நான் நிறைய வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருக்கோம். ஸோ கிரிமினல் என்ன ஆயிட்டான்? எஸ்கேப்புங்கிறத மெயின். பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான், போலீஸ் அங்க வரதுக்குள்ளார. ஓகேங்களா? அப்ப போலீஸ் வர்றது ஒரு ஆக்ஷன், கிரிமினல் எஸ்கேப் ஆகிறது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? எஸ்கேப் ஒரு ஆக்ஷன், போலீஸ் ரீச் ஆகிறது ஒரு ஆக்ஷன். எந்த ஆக்ஷன் முதல்ல நடக்கு? எஸ்கேப் ஆயிட்டான். ஓகேங்களா? போலீஸ் வரத்துக்குள்ளார எஸ்கேப் ஆயிட்டான், இதுதான் முதல்ல நடக்கு. அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு போலீஸ் வந்து என்ன பண்றாங்க? ரீச் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? சோ இங்க ஃபர்ஸ்ட் நடந்திருக்க ஆக்ஷன் எஸ்கேப். அப்ப இந்த ஆக்ஷனை வந்துட்டு had escaped இப்படி எழுதணும். ஓகே, ஆப்ஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. had escaped, option B. ஓகேங்களா? எஸ். Which among the following word is not a suitable derivative of the word common? So common ஓட derivatives-ல இது எது வந்துட்டு not suitable னு கேக்குறாங்க. டெரிவேட்டிவ்னா என்ன? ஒரு வேர்ட பேஸ் வேர்டா வச்சுக்கிட்டு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணி அத அதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா, நவுனாவோ வேர்பாவோ அட்வர்பாவோ அட்ஜெக்டிவாவோ மாத்துறது தான் டெரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, காமன்ங்கிற ஒரு வேர்ட் எடுத்திருக்கு பேஸ் வேர்டா, அன்காமன் அன்னுங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஆஃப் காமன். ஓகேங்களா? ஸோ அன்காமன்னா ஆப்போசிட் ஆஃப் காமன். இது ஓகே. காமன்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். காமன்னஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, காமனோட நவுன் ஃபார்ம் தான் காமன்னஸ். பொதுவாக நம்ம பெரும்பாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்றதில்ல, இருந்தாலும் இது கரெக்ட் தான். குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காமன் மந்த்ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அப்படி கிடையாது. டெரிவேஷன்ல எம்இஎன்டி யூஸ் பண்ண மாட்டோம், நெஸ் தான் யூஸ் பண்ணி இதை நவுனா மாற்றுவோம், எம்இஎன்டி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். Choose the correct article. Dash earth revolve around the sun. ஏர்த்துக்கு முன்னாடி the தான் வரும். தங்கிறது ஒரு டெஃபினைட் ஆர்டிகல். நம்ம யார சொல்றோம் அப்படின்னு தெளிவா பர்டிகுலரா ஒருத்தரை சொல்றப்போ the தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க எர்த்துங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி உலகத்துக்கு பொதுவான ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குன்றப்போ அதை நம்ம the தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எர்த், the sun, ஒரே ஒரு சன் தான் இருக்கு, the sun, the moon, அந்த மாதிரி the earth. பர்டிகுலரா நம்ம எதை சொல்றோம்ங்கிற கன்ஃபியூஷனே இல்லாம தெளிவா புரியும். எர்த்துங்கிறது ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு இல்லைங்களா? அதனால எதை சொல்றோம் அப்படிங்கறது பர்டிகுலரா தெரியும், அதனால the. Choose the suitable combination for the blended. மோட்டலுக்கு blended word என்ன? motor plus hotel. Repeat the same words or phrases to emphasize a feeling or idea in the poem. So ஒரு poemல சில வேர்ட்ஸையோ ஃப்ரேசஸையோ லைன்ஸையோ திரும்ப
அதை வந்துட்டு ரெண்டாவது டைமா வந்துட்டு அந்த ஃபீலிங்கையும் அந்த ஐடியாவையும் எம்பசைஸ் அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக ரிப்பீட் பண்ணாங்கன்னா அத ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரெப்பிட்டேஷன் எங்க வருது? ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படிங்கிற 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு போயம்ல லாஸ்ட் 2 லைன்ஸ். And miles to go before I sleep. And miles to go before I sleep. To go before I sleep. இந்த லைன் 2 times வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து repetition. There are dashed biscuits in the plate. Few, some, many, much. First much யூஸ் பண்ணவே மாட்டோம். much எங்க யூஸ் பண்ணுவோம்? uncountable noun கூட யூஸ் பண்ணுவோம். இங்க biscuits அப்படிங்கிறது countable noun, அப்ப much வராது. அடுத்து few வராது. fewனா almost none ன்னு அர்த்தம். ஓகேங்களா? almost none எதுவும் இல்ல. a few அப்படினா கூட ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா வெறும் few வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லங்கிற மீனிங் தான். ஓகேங்களா? and some, many. பிளேட்ல இருக்கு. மெனினா எங்க யூஸ் பண்ணுவோம்? லார்ஜ் குவான்டிட்டிக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? லார்ஜ் குவான்டிட்டிக்கு யூஸ் பண்றோம். மோரோவர் क्वेश्चंसக்கும் நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ்க்கும் மெனி யூஸ் பண்றோம். இங்க some தான் ஆன்சர். there are some biscuits in the plate. option B. when we develop a note made from an original text, it is called developing hints. ஓகேங்களா? take 5. take a short break. 7th heaven. very happy about something. On cloud 9, repeated question, blissfully happy. At 6s and 7s, again repeated question, confused or in a state of mind, state of disorder. ஓகேங்களா? so CD AB option A. so code language கொடுத்திருக்காங்க. கேர்ங்கிறது 27 னா ரீட்ங்கிறது என்ன? ஒண்ணும் இல்ல, ஆல்பபெட்ஸ் ABCD 1 2 3ங்கற நம்பருக்கு இந்த C க்கு கீழ வர நம்பர், A க்கு கீழ வர நம்பர் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்ணனும்னா 27 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ரீடுக்கு ஆட் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க? 28 வரும். ஓகே, பண்ணி பாருங்க. an English writer of children's black beauty யாரு? அண்ணா செவல். ஓகேங்களா? அண்ணா செவல். when instinct work அப்படிங்கிற work வந்துட்டு நமக்கு இவங்க எழுதுறது கொடுத்திருக்காங்க. among the following sentences which one is incorrect? எது கரெக்ட்? தப்பு. yes, which one is incorrect? option C. நிறைய வாட்டி பார்த்துக்கோம் ரிப்பீட்டட் क्वेश्चन கூட கோப்க்கு அப்புறம் அப் வராது, கோப்க்கு அப்புறம் வித் தான் வரும். ஓகேங்களா? இது தப்பு. கிரே ஹேர் கரெக்ட், ஹேர்ஸ் வராது. பொதுவா எஸ் கொடுத்து இதுல என்ன எரர்னு கேட்பாங்க. பை கரெக்ட், ஆன் வராது. ஓகேங்களா? ப்ரிஃபருக்கு அப்புறம் தேன் வராது, டூ வரும். ஓகே, இது எல்லாமே கரெக்ட் தான். இங்க வந்துட்டு கோப்ப ஃபாலோ பண்ணி வர ப்ரிபோசிஷன் வித் தான் வரும். இது நிறைய வாட்டி நிறைய क्वेश्चंसல இத கேட்டிருக்காங்க, மக்கப் பண்ணிக்கோங்க. பாராலிம்பிக் கேம்ஸ் யாருக்கானது? disabled peoplesக்கானது. எஸ். and out of its leprous hide sprouting leaves. இதுல leprous hideங்கிறது என்ன? covered with scales. ஓகேங்களா? சோ இது மரத்தை பத்தின ஒரு போயம் on killing a tree, டாக்டர் ஜீவ் பட்டேல் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. சோ leprous hideன்னு அதோட பார்க், ஏன்னா மரத்தை பத்தி சொல்றப்ப மரத்தோட அந்த பட்டை இருக்கு இல்லையா, அததான் செதில்கள் மாதிரி இருக்கு, covered with scales அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி. dash is a word which expresses some sudden feeling. interjection. interjectionங்கிறது என்ன? கன்ஜெக்ஷன்னா என்னன்னு தெரியும்? ரெண்டு வேர்ட்ஸையோ, ரெண்டு ஃப்ரேசஸையோ, ரெண்டு கிளாஸஸையோ, ரெண்டு சென்டென்ஸையோ ஜாயின் பண்ற வேர்ட்ஸ் லைக் அண்ட், பட், சோ, ஆர் இந்த மாதிரியான வார்த்தைகள் கன்ஜெக்ஷன் சொல்றோம். அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். வேர்பை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்துச்சுன்னா அட்வர்ப். இன்டர்ஜெக்ஷன்னா அந்த எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ். ஓகேங்களா? லைக் அல்லாஸ், ஹோ. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு ஹுர்ரே, இதெல்லாம் வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? which expresses sudden feeling. yes. what does armin arm mean? armin armனா என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸ்ல? the two men started up the street arm in arm. அதாவது arm in armங்கிறது தோள் மேல கை போட்டுட்டு போறோம் இல்லையா, அததான் சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டு பேரும் தோள் மேல கை போட்டு நடந்து போனாங்க வீதியில. with arms linked together.
quiet. So இங்க quiet ஓட synonym கேக்குறாங்க, meaning கேக்குறாங்க. Option C silent. ஓகேங்களா? Next, a means of transmitting and receiving both voice and picture for a personal conversation is called photo telephoto. ஓகேங்களா? Option A. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா in the year 2018 89 of an American journalist அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 10th வந்துட்டு ஒரு சப்ளிமெண்டரி ரீடர் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜூல்ஸ் வெர்னே எழுதுனது. இது வந்து ஒரு இமேஜினரியான ஸ்டோரி. அதாவது 1000 வருஷம் கழிச்சு 1889 இது எழுதப்பட்டது. 2089 மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இமேஜினரி ஸ்டோரி. அதுல பாத்தீங்கன்னா போட்டோ டெலிஃபோட்டோங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங் போத் வாய்ஸ் அண்ட் பிக்சர். இட்ஸ் நத்திங் பட் இப்போ நம்ம யூஸ் பண்ற வீடியோ கால்ஸ் தான் ஓகேங்களா. பிக்சரையும் நம்மளோட வாய்ஸையும் ரெண்டையும் சேர்த்து டிரான்ஸ்மிட் பண்றதும் ரிசீவ் பண்றதும் ஓகேங்களா. இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா போனோ டெலிஃபோட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு ஓகேங்களா. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் ஸ்பிரிங்ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டீம். ஆப்ஷன் சி. Ruskin Bond was honored with Sahitya Academy Award in 1992 for his work. எந்த வர்க்குக்கு? Our trees still grow in Dehra. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் ஓகேங்களா. ஒரு இந்தியன் ஆத்தர். இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் பாத்தீங்கன்னா ரூம் ஆன் த ரூஃப். இந்த ரூம் ஆன் த ரூஃப்க்கு இவருக்கு ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு. அடுத்து ப்ளூ அம்ப்ரெல்லா இருக்கு இல்லைங்களா. ப்ளூ அம்ப்ரெல்லா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிமா மேக் பண்ணாங்க. அதுக்கு வந்து பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க 2007. ஓகே. ஸோ இது கூட வேணும் புக்ல இருக்கு. பட் ரூம் ஆன் த ரூஃப் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரூம் ஆன் த ரூஃப் வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். trees still grow in டெஹ்ராவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா. இதுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து 1992ல வாங்கினாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இவர் வந்து பத்மஸ்ரீ வந்துட்டு 1999லயும் பத்மபூஷன் வந்துட்டு 2014லயும் வாங்கியிருக்காரு. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எஸ். A thing of beauty is a joy forever. Repeated question. John Keats. Yes. Next. So the act of trimming a plant. இது என்ன? pruning. ஓகேங்களா. pruning. இது வந்து எக்ஸாம்ல ஐ மீன் glossary பார்ட்லயே இருக்கு ஓகேங்களா. on killing a tree அந்த போயம்க்கு பின்னாடி. State which of the following sentence is complex sentence. complex sentence என்ன? ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்கறதில்ல. சிம்பிள்னா ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை தான் அது கன்வே பண்ணும் ஓகேங்களா. திஸ் இஸ் நாட் த வே டு ஆன்சர். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஓகேங்களா. சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே. காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும்? ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ரெண்டு ஈக்குவலான ஸ்டேட்ல இருக்க ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்ப இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கிறப்ப அது கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷனால கனெக்ட் ஆயிருக்கும். இந்த அண்டு பட் சோ இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸ் ஓகேங்களா. சோ ரெண்டு ஈக்குவலான சென்டென்ஸ். அதாவது ரெண்டுமே மெயின் கிளாஸ். we must eat to live. we should not live to eat. இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஓகேங்களா. சோ ரெண்டுமே மெயின் கிளாஸ். ஸ்மிதா carried out the survey. carried outனா என்ன அர்த்தம்? கண்டக்ட் பண்றது. சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. she presented her report. ரெண்டுமே மெயின் கிளாஸ் ஓகேங்களா. ரெண்டுமே கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கிற ரெண்டுமே மெயின் கிளாஸ் கனெக்ட் ஆகிற கன்ஜக்ஷன்ஸை கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்ன? காம்பவுண்ட். ஓகேங்களா. காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ்னா எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸ்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அதாவது ஒரு மெயின் கிளாஸ், ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். unless you have a valid passport you cannot leave the countryங்கிறது மெயின் கிளாஸ்ங்க ஓகேங்களா. அது you cannot leave the countryனா இது கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். unless you have a valid passport
உங்ககிட்ட வேலிடான பாஸ்போர்ட் இல்லாத வரைக்கும் அப்படின்னா அதோட நிறுத்த முடியாது. இங்க இது வந்தா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இங்க அன்லெஸ் வருது. அப்ப இது சபார்டினேட் கிளாஸ். ஓகேங்களா? சோ ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் வந்தா தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இங்க நம்ம எதுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க? which of the following sentence is complex? எது காம்ப்ளெக்ஸ்ங்க? B. ஆப்ஷன் B தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேங்களா? எஸ். So here the question paper ends. Hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.